தற்போது கிடைத்த அண்மை செய்தி. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதனுடைய போலீஸ் காவல் இன்றுடன் நிறைவடைகிறது. நீதிமன்றத்தில் அவர் இன்று ஆஜர்படுத்தப்படுகிறார். அவருடன் மேலும் 2 பேரும் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக அசோக் நகரில் இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வைத்து தேவநாதனிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் 7 நாட்கள் காவலில் எடுக்கப்பட்ட தேவநாதனை அவருடைய அலுவலகத்திற்கு நேரடியாக அழைத்து சென்று சோதனை என்பது நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் சுமார் 3 கிலோ தங்கம், 33 கிலோ வெள்ளி மற்றும் 58க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அவருடைய அலுவலகத்தில் சீல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சீலை அகற்றிவிட்டுதான் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக தேவநாதனுடைய அவருடைய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அலுவலகம், அதே போல கிளை அலுவலகத்திலும் சோதனை என்பது நடத்தப்பட்டிருந்தது. பார்க்டவுனில் இருக்கக்கூடிய அலுவலகம், வண்ணாரப்பேட்டை, சைதாப்பேட்டை, பெரம்பூர், அதே போல ஆவடி ஆகிய இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. மொத்தம் 58 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணி என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இன்று போலீஸ் காவல் நிறைவடைவதையொட்டி தேவநாதன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் விசாரணை தொடர்பான அறிக்கையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.